வணக்கம். ராஜஸ்தான் மாநிலம் 2023 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாங்க. அங்க தற்பொழுது பாஜகவினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ராஜஸ்தான்ல இன்றைய தேதியில லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே மூட் ஆஃப் தி நேஷன்ல அவர்கள் ஒரு கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்தியா டுடேனுடைய மூட் ஆஃப் தி நேஷன் பத்தின கடைசி வீடியோ. ஸோ இந்த வீடியோல ராஜஸ்தான் மாநிலத்துல இன்றைக்கு தேதியில லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு 2.5 வருஷத்திற்கு மேலேயே இருக்குது. 2023 நவம்பர்ல தான் சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குது. ஒரு 2 வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருக்குது அந்த அரசாங்கம். மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குது? இந்த அரசாங்கம் சார்ந்து கூட வாக்களிக்கிறதுல வேறுபாட நம்ம பார்க்கலாம். என்ன காரணம்னா, காங்கிரஸ், பிஜேபி நேரடியா மோதக்கூடிய மாநிலம். அங்க 2மே தேசிய கட்சி தான் இருக்குது. மத்தி, மாநிலம் அப்படின்ற மாதிரி பெரிய வேறுபாடுகள் இல்லாம 2 கட்சிகளுக்கு தான் அவங்க எந்த தேர்தல் நடந்தாலும் 2 பேரை மனதில் வைத்துட்டு தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது மக்களினுடைய மனநிலைமையில ராஜஸ்தான் மாநிலம் எந்த கட்சி சார்ந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய முதல்வரா பஜன்லால் சர்மா இருக்கிறாரு. 200 தொகுதிகளில் பிஜேபி தற்பொழுது 118 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. காங்கிரஸ் கூட்டணி 73 இடங்கள்ல இருக்கிறாங்க. லோக்சபா தேர்தல் 2024 படி பார்க்கும் பொழுது பிஜேபி 14 இடத்துலையும், காங்கிரஸ் 11 இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க. மொத்த இடங்கள் 25. இன்றைக்கு டேட்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா பிஜேபி 17 19 இடங்கள்லையும், காங்கிரஸ் 6 8 இடங்கள்லையும் வெற்றி பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. போன முறை வென்றதை விட பிஜேபி இந்த முறை 3 4 இடங்கள் அதிகமா பிடிக்கிறாங்க. அந்த 3 4 இடங்களை காங்கிரஸ் இழக்கிறாங்க அப்படின்றத நாம கவனிக்க முடிகிறது. இதுதான் ராஜஸ்தான் மாநிலத்துல இன்றைக்கு டேட்ல லோக்சபா தேர்தல் நடந்தது அப்படின்னா பிஜேபி 17 19 இடங்களையும், காங்கிரஸ் 6 8 இடங்களையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே சி ஓட்டர் அவர்களினுடைய மூட் ஆஃப் தி நேஷன்ல சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு கருத்து கணிப்போட பிப்ரவரி மாதத்திற்கான இந்தியா டுடே சி ஓட்டர் அவர்களினுடைய மூட் ஆஃப் தி நேஷன் நிறைவடைகிறது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.